ஒரு செல்சி ஃபேனாக ஒரு நியூ இயரை எப்படி ஸ்டார்ட் பண்ணக்கூடாதோ அது கரெக்டாக நடந்துருச்சு. இதுக்கான அறிகுறிகள் அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதமாகவே தெரியுதுன்னு சொல்லணும். பட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூஸ் தான். மரஸ்கா சாக் பண்ணிட்டாங்க ஆன் மியூச்சுவல் கன்சென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் ஹீஸ் நோ மோர் வித் தி கிளப். கடைசியாக நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணப்போ இட் வாஸ் கிளப் வேர்ல்டு கப் ஜெயித்த உடனே நான் பயங்கர எக்ஸைட்டடாக ஆல்மோஸ்ட் கரெக்டாக ஒரு 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஜூலை மிட்டு அந்த வீடியோ பண்ணப்போ. இப்போ திரும்ப ஆக்சுவலாக எனக்கு நிறையா சான்சஸ் கிடச்சிது வீடியோ போய் பண்ணுறது. போன வாரம் அந்த ஆஸ்டன் வில்லா லாஸ்க்கு அப்புறமா நான் போக வேண்டியதாக இருந்தது. அந்த ட்ராவலில் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டு ஒர்க்கில் என்னால் போய் பால், வினுஷ், சாம் கூட பண்ண முடியல அந்த வீடியோ. பட் அந்த வீடியோ நான் பார்த்தேன். அண்ட் இப்போ சாக் நடந்தே ஒரு 7 hours ஆயிடுச்சு. எனக்கு இப்போது யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்சி ஃபேனாக இது ஒன்றும் புதுசு கிடையாது. இது ஒரு பழகப்பட்ட விஷயம். அதுவும் இந்த ஓனர்ஷிப் கிடையாது, ரோமன் இருந்தப்பையும் இது ஒரு பழகப்பட்ட விஷயம் தான் எனக்கு. அதாவது ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் கேம்ஸு நம்ம சரியாக பர்ஃபார்மன்ஸ் வரலன்னா இமீடியட்டாக ரியாக்ட் ஆகக்கூடிய ஆளுங்க தான் அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் ஓனர்ஸ் எப்போவுமே இருந்திருக்காங்க. அது கரண்ட் ஓனர்ஸ் கிடையாது, ரோமன் டைம்லேயும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. சரி, இப்போ நான் வீடியோ இமீடியட்டாக எடுத்திருந்தேன்னு வைங்களேன், கொஞ்சம் இமோஷனலில் பேசியிருப்பேன் நான். ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு இரிட்டேஷன், இந்த கிளப்பை நான் என்னன்னு சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் பேசியிருப்பேன். சரி, இப்போ ஒரு 7 hours ஆச்சு, நிறைய ரிப்போர்ட்ஸ் வருது. ஸோ நான் இது எப்படி பண்ணலான்னு யோசித்தேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பர்ஸ்பெக்டிவில் பார்க்கலாம், அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இமோஷ்னலாக பேசுவேன், இன்றைக்கி பேசுவேன், அடுத்த ஒரு வாரத்தில் அவங்க சொல்ல முடியாது, சிட்டியை போட்டாங்கனாலே எஸ் வி ஆர் பேக்குன்னு சொல்லிட்டு கூட ஒரு கும்பல் கிளம்பிடுவாங்க. பட் நான் ஒரு கிளப் வேர்ல்டு கப் முன்னே நானும் வினுஷும் பண்ண வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், எனக்கு அவங்களோட ரெக்ரூட்மெண்ட் ஐடியாலஜி செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டேங்க. அதுக்கு நிறைய நெகட்டிவ் ஃபீட்பேக் எனக்கு வந்துச்சு. எதுக்கு வந்துச்சுன்னா, ப்ரோ நீங்கள் செல்சி ஃபேனாக நீங்கள் முட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் செல்சிக்கு முட்டு கொடுக்குறேன், ரெக்ரூட்மெண்ட் பாலிசிக்கு என்னால் முட்டு கொடுக்க முடியல அந்த டைமில். இப்போயுமே இது எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. யாராவது கூகுள் பண்ணிங்க, என்னடா அவன் கமல் மாதிரி பேசலாம் திடீர்னு யோசிக்கலாம். பட் ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்ன மேட்டர்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காது, ஆனால் அந்த விஷயத்தை எப்படியோ நீங்கள் பண்ண ஆரம்பித்து இது நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோன்ற ஒரு ஃபீலிங் வரும். எனக்கு என்னவோ செல்சி கரண்ட் ஓனர்ஷிப்பில் அந்த ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோமில் தான் நான் ஸ்டக்காக இருக்கணுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. பட் எனிவே, சரி, நம்ம பர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்து பேசலாம். எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் பர்ஸ்பெக்டிவ் எப்படி உட்காந்து யோசிக்கணும்னு சொன்னால், அந்த ஓனர் என்ன யோசிக்கிறான், ஓனரோட மைண்ட் செட்டு என்ன. ஒரு கிளப்பை வாங்கி என்ன 2022 வாங்குறானா, 2023 வாங்குறான், கிட்டத்தட்ட 3.5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு வாங்கி. நிறையா சேல்ஸ் பண்ணுறான், நிறையா பிளேயர்ஸும் வாங்குகிறான். சரி, இப்போ மேனேஜரோட அவனோட பர்ஸ்பெக்டிவ் என்னது அப்படின்னு யோசிச்சேன்னா, எனக்கு அவங்க கரெக்டாக தான் இருக்காங்கன்ற மாதிரி தோணுது. அவங்க இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்கன்னு எனக்கு சொல்ல தோணலை. எனக்கு ஓனர்ஸ் பற்றி சொல்கிறேன், ஸ்போர்ட்டிங் டைரக்டரெல்லாம் அப்புறமா வரேன், ஓனர் பற்றி சொல்கிறேன். அவன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணான், டியூக்கலை இருந்தான். டியூக்கலை 2 மாதத்துலேயே தூக்கினான். ஆனால் சைனிங்ஸ் எல்லாம் அவனுக்கு கேட்டதெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தான். பட் ஆனால் டியூக்கலை தூக்கினான். ஏன் அப்படின்னா, டியூக்கல் ஒரு பெரிய கோச். இஸ் ஆல்ரெடி அச்சீவ்டு, புண்டஸ்லீகாவில் நிறையா அச்சீவ் பண்ண ஆள். பிஎஸ்ஜிலையுமே யூசிஎல் ஃபைனல்ஸ் வரைக்கும் போனாலே நம்ம கூடயே சாம்பியன்ஸ் லீக் அடித்த ஆள். ஸோ அந்த ஆளை வச்சுக்கிட்டு அவங்களோட ஐடியாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. இங்கே அவங்க ஐடியாலஜின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வெரி ஸ்பெசிஃபிக் டு ஸ்போர்ட்ஸ். இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னு இப்போ சொல்லலாம். அந்த விவேக் சுவாமி படத்தில் சொல்கிற மாதிரி, பாடுறா இன்னும் ஒரு 2 வருஷத்தில் கேப்டன் நம்ம ஹேர் ஸ்டைலில் வருவாருன்ற மாதிரி, அவங்களோட ஐடியாலஜி சிம்பிள். ஆஸ் அ மேனேஜர் உன்னால் எங்களுக்கு யார் வாங்கணும்னு சொல்லக்கூடாதுன்றது உன்னோட வேலை. நாங்கள் கொடுக்குற ரிசோர்ஸஸை
ட்ரெயின் பண்ணணும். வாரம் வாரம் நீ அவங்கள வந்துட்டு ஐடியாலஜி என்னன்றது சொல்லி கொடுத்து, ஸ்ட்ரக்சர் என்னதுன்னு சொல்லி கொடுத்து நீ விளையாட வைக்கணும். எனக்கு வந்து அவன் வேணும் இவன் வேணும்னு சொல்கிறது உன்னோட வேலை கிடையாது. அது யோசிச்சுக்கோங்க. நீ பேஷனேட்டாக இருக்கலாம், நான் வந்து இங்கே உட்காந்துட்டு நான் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை வரையலாம், நான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கேம் ப்ளே கூட போட்டு கொடுக்கலாம். பட் அது உன் வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் சிம்பிளாக போய்டும். நீ ஃபேனாக இருந்துக்கோ. அதே மாதிரி நீ கோச்சு, நான் உனக்கு கொடுக்குற ஆளை வச்சு நீ கோச் பண்ணு, அவ்வளோதான் உன் வேலை. அதுதான் அவங்க சொல்ல வர்றது. அதுதான் வந்துட்டு மரஸ்கா ஒத்துக்கிட்டு ஜாயின் பண்ணோம். இது வந்து ஆரம்பத்தில் டியூக்கல் கிட்ட தான் அந்த கான்ஃப்ளிக்ட் வந்துச்சு. கிரஹாம் பாட்டர் கிட்ட அவங்க இதை சொல்லி வாங்கியிருப்பாங்க. ஏன்னா பிரைட்டனும் கிட்டத்தட்ட அதே மைண்ட் செட்டு, அதே ஸ்ட்ரக்சரில் தான் வேலை செய்கிற ஆள். நாங்கள் மக்களை எடுத்துகிட்டு வருவோம், கோச் பண்ணுறது மட்டும்தான் வேலை. நீ உட்காந்து எனக்கு அவன் வேணாம் இவன் சொல்லணும்னு. அது ஒரு மிட் டேபிள் டீமுக்கு அது கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர், நான் ஒத்துக்கிறேன். செல்சி மாதிரி ஒரு டீமுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் செட் ஆகுமா தெரில. பட் இதுக்கு நான் வந்து ஒரே ஒரு பேரலல் நான் ட்ரா பண்ணோன்னா, NBA வந்து இப்போ லாஸ்ட் இயர் சாம்பியன்ஸ் ஒக்லஹோமா சிட்டி தண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ பண்ணாங்க. ஒரு யங் கோச்சு, அன்ப்ரூவன் கோச்சு. அவன் NBA அதுக்கு முன்னே கோச் பண்ணியிருக்கானான்னு கூட தெரில. ஒரு அன்ப்ரூவன் கோச்சை ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க கிட்ட ஸ்டார் பிளேயர்னு எவனுமே கிடையாது. எல்லாரையுமே வந்துட்டு சைன் பண்ணாங்க. புதுசாக யங் பிளேயர்ஸை கொண்டாந்துட்டு ஒரு 4 வருஷம், ஃபஸ்ட்டு வருஷம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறமா மெல்லமாக ஜெயிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறமா ஒரு அன்பீட்டபிள் டீமாக லாஸ்ட் டைம் வின் பண்ணாங்க. இப்போ கூட ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான டீமாக இருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சரு ஏதாவது ஒரு கிளப்பு ப்ரூவ் பண்ணுற வரைக்குமே நம்மளுக்கு வந்து கான்ஃப்ளிக்ஸ் வரத்தான் செய்யும். ஸோ அதில் நம்ம அதிருஷ்டமோ துரதிருஷ்டமோ தெரில, நம்ம தான் அந்த ஃபஸ்ட்டு கிளப்பு, அந்த கினி பிக்குன்னு வாங்க டெஸ்டிங் லேப் ரேட்டு, அது நம்மளாக வந்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரு நீ உன் வேலையை மட்டும் பண்ணு, எனக்கு அந்த மாதிரி கோச் தான் வேணுன்ற ஒரு முடிவோடு தான் வந்துட்டு நம்மளோட ஓனர்ஸ் இருக்காங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஏன்னா கிராம் பாட்டர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஃப்ராங்க் லேம்பர்டு வந்துட்டோம். ஃப்ராங்க் லேம்பர்டு எக்ஸிட் ஆனதுக்கப்புறமா சொன்ன ஒரு இன்டர்வியூலையுமே வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சரு எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு லைட்டாக சொல்லி வச்சுட்டு போயிட்டோம். போச்சட்டினோ நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயமே என்னன்னா, லாஸ்ட் அந்த 4-5 கேம் இருக்கிறப்பயே வந்துட்டு போச்சட்டினோ ரொம்ப வெளிப்படையாக வந்துட்டு இவங்களுக்கும் எனக்கு செட் ஆகாது, நான் கேட்குறதும் அவங்க கொடுக்குறதும் ஒன்றும் அர்த்தம் இல்லை, ஸோ கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரியே சொன்னோம். சரி, அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சர்ச் போனோம். எந்தெந்த கோச்சுக்கு சர்ச் பண்ணோம்? மரஸ்கான்னா, மிக்கல் மெரினாவா, இல்லை சாரி அது பிளேயர் இல்லை, அந்த இப்ஸ்விச் டவுனோட கோச்சு பேர் மறந்துச்சு, அவர்னா. அப்புறமா ஒன்று கூட ஒரு மிட் டீமு இல்லைன்னா வந்துட்டு ஒரு லோ லெவல் கோச் தான் வந்துட்டு நம்ம ரெக்ரூட்டே பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கான தெளிவான ரீசன் என்னென்னா, எனக்கு வந்துட்டு ஐடென்டிட்டி இருக்கிற கோச் வேணாம். ஒரு மொரினியோவோ, ஒரு பெனேட்டாஸோ, இல்லைனா ஒரு ஆன்சலாட்டியோ அவங்களுக்கு வேணான்றாங்க. இப்போ நம்ம வந்துட்டு எனக்கு நான் பார்த்து வளர்ந்த செல்சியில் எல்லாம் பெரிய கோச்சும் வரத்துக்கு ரெடியாக இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் பார்த்த டைம்லேருந்து ஃபஸ்ட்டு கிளாடியோ ரெனேரி இருந்தார், அதுக்கப்புறமா மொரினியோ இருந்தார், அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபார் அ ப்ரீஃப் வைல் வந்துட்டு அந்த ஸ்காலரி ஃபெரேரா அந்த பிரேசில் கோச் அவர் இருந்தார், கஸ்டிங் நடுவில் வந்தார், அப்புறமா ஆன்சலாட்டி வந்தார். அந்த மாதிரி வந்துட்டு எல்லாம் ஒரு பயங்கரமான பெரிய கோச்சுங்க தான். அவர் ப்ராடிஜி கோச்சஸ் ஹூ ஆர் டூயிங் வெல்ன்ற மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. இப்போது எனக்கு வந்துட்டு திடீர்னு இவங்க சைன் பண்ணுற கோச்சஸ் எல்லாமே வந்துட்டு கொஷனபிளாக இருக்காங்க. பட் எனக்கு வந்துட்டு அதான் அந்த ஸ்டாக் ஹோம்ஸ்ன்ற மாதிரி இப்போ எனக்கு பழக ஆரம்பிச்சிருச்சு. இவங்கக்கிட்ட வந்துட்டு நான் வந்து ஒரு பயங்கர ஐடென்டிட்டி இருக்கிற கோச்செல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவங்க வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஃபுட்பால் டாக்டிஷியன் மட்டும்தான் அவங்க வாங்குவாங்க. நான் கொடுத்துருக்க பிளேயர்ஸ் வச்சு உன்னால் மேனேஜ் பண்ண முடியுமா? ஒரு சில வாரம் வந்துட்டு நீ கேட்குற 9 இருக்க மாட்டான், அவன் இல்லாமல் நீ எப்படி மேனேஜ் பண்ண, அந்த டாக்டிக்ஸ் இருக்கக்கூடிய ஆளா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. அது பார்க்குறப்போ எனக்கு வந்துட்டு இது சக்ஸஸ்ஃபுல் ஆகிற வரைக்கும் இது கொஷனபிளான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இதில் வந்துட்டு வேறு கருத்தே கிடையாது. ஏன்னா இதுக்கு அதான் சம்டைம்ஸ் வின்னிங் இஸ் த ஒன்லி ஆன்சர் யூ கேன் கிவ். இது வந்து அவங்க எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ பெட்டர். அவங்க என்ன சொல்லுவாங்க, கிளப் வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்குமே அப்படின்வாங்க. நானுமே கிளப் வேர்ல்ட் கப் செலிப்ரேட் பண்ண ஆள் தான். ஃபஸ்ட்டு கிளப் வேர்ல்ட் கப் கொஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது வின் பண்ணப்போ செலிப்ரேட் பண்ண ஆள் தான். பட்
அந்த மாதிரி ஒன் ஆஃப் கேம்ஸ் வந்து இருக்கிற லீக் எல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ஆப்போனன்ட்ஸ் நம்ம ரெகுலராக மீட் பண்ணுற ஆப்போனன்ட்ஸ் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒன் ஆஃப் கேமில் அவங்க ஒரு ஸ்ட்ரக்சராக ஒரு டீமாக வந்துட்டு நம்மளுக்கு அகேன்ஸ்டாக எல்லாம் ஒரு டீம் அவங்க பில்ட் பண்ண முடியாது. ஸோ இட் வில் ஒர்க். பட் இந்த லீகு 38 கேம் ஒரே செட் ஆஃப் ஆப்போனன்ட்ஸ் பார்க்குறாங்க, நீ அவங்கள 2 வாட்டி விளையாடுவாங்க த்ரூ த சீசன்றப்போ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போர்ன்மத்தை நம்ம ஒரே மாதத்தில் 2 வாட்டி விளையாடணும். 2 வாட்டியுமே வந்துட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கேம் வந்துட்டு நான் பேசவே விரும்பலை, அவ்வளோ கேவலமாக விளையாடணும். 2வது கேம் வந்து ஃபஸ்ட் 2-2 முடிஞ்சதில் வந்து எனக்கு ஒரு மாதிரி டேய் வாட் இஸ் தி இன்டென்ஷன், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்ற மாதிரி தான் அந்த கேமை போச்சு எனக்கு. ஸோ தெரில. இப்போது கரண்ட்டாக வந்துட்டு ஒன்று மாத்திரம் ஆஸ் எ செல்சி ஃபேன் உங்களுக்கு பிடிக்கலனாலுமே நீங்கள் ஒத்துக்க வேண்டியது என்னென்னா ஸ்டார் கோச்சஸ் வரமாட்டாங்க. பேசிக் லெவல் கோச்சஸ், மிட் டயர் டீம் கோச்சஸ், இன்ஃபேக்ட் மிட் டயர் டீம் கோச்சஸ் கூட இப்போ வந்துட்டு ஒரு கிளாரிட்டியோடு தான் இருக்காங்க. இப்போ அதுக்குன்னு வந்து கிறிஸ்டல் பேலஸ் கிளஸ்னர் எல்லாம் வருவானா வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு வந்துட்டு அவன் கிளியராக ஐடென்டிட்டி ப்ரூவ் பண்ணுற மாதிரி கிறிஸ்டல் பேலஸ் ஒரு டீம் இருக்குது. ஸோ அவனும் வரமாட்டான். ஸோ தெரில. இப்போதைக்கு பேசுகிறது என்னென்னா ரூமர் சார் அந்த ஸ்ட்ராட்ஸ்பர்கோட கோச் தான் வந்துட்டு பர்மனெண்ட்டாக வந்துட்டு, ஏன்னா அவன் தான் ஆல்ரெடி சிக்கியிருக்க அடிமை, தூக்கி போட்டுடலான்ற ஒரு பிளானில் தான் அவங்க இருக்காங்க. ஓகே. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு ஓனரோட பெர்ஸ்பெக்டிவ். அந்த ஓனர் பெர்ஸ்பெக்டிவில் ஒன்று வரேன். சரி, உனக்கு வந்துட்டு கோச்சுக்கிட்ட கோச் வேலை பண்ணணும். ஸ்போர்ட்டிங் டைரக்டர்னு ஒன்று வச்சுருக்காரு. ஸ்போர்ட்டிங் டைரக்டர்னால் ஒருத்தவன் ஒரு ஐடியாலஜி அந்த ஓனர்கிட்டேருந்து வாங்கிட்டு பண்ணுறது ஓகே. ஒரு ஹெச்ஆர் டீம் மாதிரி 5 ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ஸ் எதுக்கு உனக்கு? ஸ்ட்ராட்ஸ்பர்க்கு கூட எப்படி கொலாபரேட் பண்ணுவீங்க, நீங்கள் இங்கேருந்து எப்படி அங்கே பிளேயர் அனுப்புவீங்க, அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்டிங் டைரக்டர் தனியாக. 5 ஸ்போர்ட்டிங் டைரக்டரில் உனக்கு ஐடியாலஜி கிரைசிஸ் வராதா? அதில் வந்து ஐடியாலஜி உனக்கு பிரச்சனை வரல. அவன் வந்துட்டு கோச்சுக்கு வேண்டியதை அவன் கேட்குறானா, கொடுக்குறானா, கோச்சுக்கு ஐடியா என்னது அப்படின்னு. உங்கள் 5 பேருக்குள்ளேயே ஒரு காமன் ஐடியா வர்றது எப்பவுமே பிரச்சனை தான். ஏன்னா எடுக்கிற எவனுமே வந்து பிகினர்ஸ் கிடையாது. எல்லாருமே வந்துட்டு இன்னொரு இப்போ இல்லை ரீசெண்டாக லிவர்பூலோட ஸ்போர்ட்டிங் டைரக்டர் அவனை ஒருத்தவனை ஸ்போர்ட்டிங் டைரக்டர் தூக்கி வச்சிருக்காங்க நவம்பர் 1. அதோட 5 ஆச்சு. எனக்கு வந்துட்டு அது ஒரு ஹெச்ஆர் டீம் மாதிரி தான் தெரியுது. அந்த ஹெச்ஆர் டீம் டிப்பிக்கலாவோட வேலை என்னன்னா, கார்பரேட்டில் நீங்கள் இருக்கிறவங்களுக்கு தெரியும்னா, டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு கேள்வி வந்துடக்கூடாது. என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் எங்களோட டீல் பண்ணிக்கோ, டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. எனக்கு என்னவோ ஸ்போர்ட்டிங் டைரக்டர் இப்போ செல்சியில் அப்படி தான் பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்குது. 5 பேர் உட்கார வச்சுருக்காங்க. மெரஸ்கா போய் யார்கிட்ட என்ன கத்தனானோ என்னன்னு தெரில. அது வந்துட்டு போய் கரெக்டான இடத்துக்கு போய் சேர்ந்துதான்னு கூட தெரில. ஸோ பட் எனக்கு அந்த ஸ்போர்ட்டிங் டைரக்டர் 5 பேர் இருக்கிறது எனக்கு சென்ஸ்லெஸ்ஸாக தோணுது. எஸ்பெஷலி உனக்கு வந்துட்டு இருக்கிற ஒரு டீமை நீ மேனேஜ் பண்ணுறது. அதாவது என்னென்னா 5 ஸ்போர்ட்டிங் டைரக்டர் அங்கே இருக்கிற அகாடமி பிளேயர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு 40 பேர் இருப்பாங்களா? அப்படின்னா ஒரு ஆள் 8 பேருக்கு ஒரு ஆளா ஸ்போர்ட்டிங் டைரக்டர்? அப்படின்னா வேலை பண்ணிட போகிறாங்க அங்கே. சரி, அதுவும் விடுங்க. ரெக்ரூட் பண்ணுறாங்க, ஓகே, எங்கெங்கேருந்தோ பிடிச்சி ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அது வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் தான். ஒன்று வந்துட்டு இக்பாலி வந்துட்டு ஒரு இன்டர்வியூ லைவாக இப்போ நான் கரெக்டாக அந்த வீடியோ எடுக்கிறது முன்ன பார்த்தேன். ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறான், கிளியர் கேபிட்டல் வந்துட்டு நாங்கள் இங்கே ரெவென்யூ பார்க்குறதுக்கு, ப்ராஃபிட்ஸ் பார்க்குறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். ஒரு குளோபல் கிரைசிஸ்னால செல்சி கேம் அவைலபிள் அண்ட் எங்களுக்கு வந்துட்டு அது ஃபார்ச்சுனேட்டாக இது இருக்குன்னு. எனக்கு வந்து சேட். பட் டாட் போலி மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏன் இன்னும் இருக்குன்னா, டாட்ஜர்ஸ், LA டாட்ஜர்ஸ் ஆர் தி கரண்ட் சாம்பியன்ஸ் ஆன் பேஸ்பால். நாங்கள் இது US சாம்பியன்ஸ் இப்போ தான் வந்துட்டு ரீசெண்டாக வின் பண்ணாங்க. ஸோ போலிக்கு அட்லீஸ்ட் ஒரு ஐடியாலஜி இருக்குது, ஹீ நோஸ் வாட் இஸ் டூயிங்ன்ற ஒரு ஸ்லைட் ஃபீலிங் எனக்கு இப்போ கூட ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. இக்பாலி எல்லாம் வந்துட்டு பியூர்லி ஃபார் ப்ராஃபிட் ரீசன்ஸ் தான் வந்துட்டு இந்த செட்டப்லேயே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஒன்று நம்ம கற்றுக்க வேண்டியது அஸ் செல்சி ஃபேன்ஸ் என்னென்னா, ஐ நோ இட்ஸ் சேட், ஓகே, ஏன்னா நம்ம ஒரு கிளப்புன்னு சூஸ் பண்ணுறோன்னா அது வாழ்க்கை ஃபுல்லாக அதுதான் சப்போர்ட் பண்ணி ஆகணும், வெதர் வி வின் இட் ஆர் நாட். நம்ம பாஸ்ட் க்ளோரி பற்றி பேசிகிட்டு இருக்க முடியாது. பட் ஆனால் பாஸ்ட் க்ளோரின்னு சொல்கிறேன்னா, அது கூட எனக்கு வந்துட்டு பாஸ்ட் க்ளோரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா we're still club வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸு. கொஞ்சம் உசுப்பேற்றுற மாதிரி இருந்தாலும் தட் இஸ் த ட்ரூத். பட் நம்ம பழக வேண்டியது என்னென்னா, நம்மளோட ஸ்ட்ரக்சர் இஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் கிளப்ஸ். அதை நீங்கள் எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் இமோஷ்னலாக வந்துட்டு எல்லா டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் எவர் கோயிங் டு பி
உங்களை ஹாண்டிங் ஆர் என்ன சொல்கிறது ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக தான் இருக்கும் இஃப் யூ ஆர் அ செல்சி ஃபேன் அண்ட் இப்படி ஒரு சேஞ்ச் இருக்குன்னு. பட் மை ஃபீலிங் கட் ஃபீலிங் அப்படிங்கிற சொல்கிறதுல என்ன தோணுதுன்னா, there's a good chance மற்ற கிளப்ஸுமே will slowly move into the structure where நீ உனக்கு கொடுத்த வேலையை வந்துட்டு பண்ணு. இதுக்கு மேல்ட்டு வந்துட்டு என்ன பிளேயர்ஸ் வேணும், எந்த பிளேயர்ஸை வந்துட்டு விளையாடுறது அப்படிங்கிறது வந்து we will decide அப்படிங்கிறது though it is difficult, அதுதான் இப்போ நடக்குது. இதில் ஃபைனலாக சொல்ல மறந்துட்டது என்னன்னா, அக்கார்டிங் டு ஸ்கை ஸ்போர்ட்ஸ் அந்த சால்வை அவன்லாம் வந்துட்டு சொன்னதில் கேவாய் சால்வையா அவன் பேர் அதோ மறந்துடுச்சு. ஓகே, அவன் சொன்னதில் என்னதுன்னா, மெடிக்கல் டீமுக்கும் மெரஸ்காவுக்கும் தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். அதாவது எந்த விஷயத்துலனா, மெடிக்கல் டீம் வந்து இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு பிளேயர்ஸை ஃபிட் ஆகிட்டு அவங்களோட வெல்ஃபேர் மட்டும்தான் பார்த்துட்டு அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்குதா, அவங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக எவ்வளோ மினிட்ஸ் ஆடினா தே வில் பி ஏபிள் டு சஸ்டெயின் தெர் இதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் வருது. ஸோ இதில் தான் வந்து ஐ ஹாவ் அ ப்ராப்ளம். ஓகே, இதில் என்ன ப்ராப்ளம்னா, ஆஸ் அ ஃபேன் நம்ம வந்து எக்ஸ்ஜி பர்சன்டேஜஸ்ஸு அப்புறமா ஒரு பிளேயர் எஃபிஷியன்சி பர்சன்டேஜஸ் அதெல்லாம் பார்க்குறப்போ நம்மளுக்கு எப்படி வந்துட்டு குளிராக இருக்கோ, நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது பார்க்குதுன்றான். அதே லாஜிக் தான் அங்கே வெல்ஃபேர், அவங்க வந்துட்டு பிளேயர் வெல்ஃபேர் பார்க்குறாங்க. இதில் வந்துட்டு நான் டெவில்ஸ் அட்வொகேட் ஆட்டம் தான் பிஹேவ் பண்ணுவேன். அதாவது அவங்க சொல்கிறதுல என்ன தப்புன்ற மாதிரி பேசுகிறேன் நான். ஏன்னா நான் நிறைய பார்த்தேன், நிறைய கமெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹூ ஆர் யூ டு டிசைட் வெதர் சம் பிளேயர் ஷுட் எக்ஸ்டெண்ட் பிளேயிங் ஆர் நாட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, குட், நீங்கள் யார் டிசைட் பண்ணுறது? இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். ஏன்னா மேனேஜருக்கு தான் தெரியும், டே அண்ட் அவுட் அவன் ப்ராக்டிஸ் பார்க்குறேன். பட் ஒரு பிளேயரோட வெல்ஃபேர் வந்துட்டு பார்த்துக்கிறது ஒரு கிளப்போட ப்ரையாரிட்டியே கிடையாது. கொஷின், என்னோட ஒப்பீனியனில் தட் இஸ் அ ப்ரையாரிட்டி. ஸோ இஸ் தட் எஃபெக்டிங் த காஸ்ட் ஆஃப் அஸ் வின்னிங்னா? எஸ். பட் அதுக்கான ரிப்ளேஸ்மெண்ட் உன்கிட்ட இருக்கா? நீ அந்த ரிப்ளேஸ்மெண்ட்டை வந்துட்டு கவர்ன் பண்ணிவிட்டு டெவலப் பண்ணுறது உன்னோட பொறுப்பா? ஆஸ் அ மேனேஜர் உன்னோட பொறுப்பு தான். பட் இட் இஸ் நாட் ஈக்குவேட்டிங், இட் இஸ் ரைட் நோ நாட் ஈக்குவேட்டிங் சேம். அதாவது உங்ககிட்ட இருக்கிற பேக்கப் பிளேயர்ஸும் ஒன்று நீ வெல்ஃபேரும் பார்க்க ஆரம்பித்தனா, அது ரெண்டும் சேர்த்து நீ வின்னிங்கும் பண்ணோன்னா கரண்ட்டாக செல்சியில் இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, மரஸ்கா இஸ் ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாங்களே, இந்த மறந்துடுச்சு அந்த வார்த்தை. ஸோ கொலேட்ரல் டேமேஜ், மரஸ்கா இஸ் அ கொலேட்ரல் டேமேஜ் ஆஃப் இவங்க இந்த ஸ்ட்ரக்சர் ஃபோர்ஸ் பண்ணுறதுல. ஸோ இந்த மெடிக்கல் டீம்ஸ் பண்ணதில் தப்பு கிடையாது, ஆன் அன் இண்டிவிஜுவல் பேசிஸ் அவங்க இண்டிபெண்ட்டாக பார்க்குறதுல. பட் ஒரு கிளப்பு ஜெயிக்கிறதுக்கு வந்துட்டு அந்த லாஜிக் எடுத்துன்னு வந்து இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி அ ப்ராப்ளமேட்டிக். இது அன்லெஸ் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எல்லா பொசிஷன்லேயும் ஒரு கோல் பாமர் இன்ஜரி ஆனானா, கோல் பாமருக்கு ஈக்குவலாக ஒரு கோல் பாமர் இருந்தானா தென் இட் மேக்ஸ் சென்ஸ். பட் ரைட் நோ அந்த மெடிக்கல் டீம் கிட்ட அந்த மாதிரி ஒரு இன்புட் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் அவங்க வந்து ஒரு மேஜர் ரீசன் ஃபார் மெரஸ்காஸ் பிரேக் டவுன், மெரஸ்காஸ் புலம்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருக்குது. ஸோ அதோடு நம்ம வந்துட்டு கிளப்பு ஓனரோட பெர்ஸ்பெக்டிவை க்ளோஸ் பண்ணுவோம். ஏன்னா அது மாறப்போகிறது கிடையாது. அது வந்துட்டு நம்ம எப்படி தான் நீங்கள் பண்ணாலும் உங்கள் கண்ணில் வந்துட்டு மிளகாத்தூளை தூர மாதிரி வேறு எதாவது கோல்மால் பண்ணுவாங்களே தவிர அவங்க மாற போகிறது கிடையாது. நம்ம தலையெழுத்து அவ்வளோதான். ஓகே, அது வந்து நம்ம பழகிக்கணும். ஓகே, ஸோ இது கிளப் ஓனர் பெர்ஸ்பெக்டிவ். எனக்கு ரெண்டாவது மெரஸ்காவோட பெர்ஸ்பெக்டிவ். எஸ், ஐ ஃபீல் பேட் ஃபார் ஹிம். ஏன்னா அவன் நல்ல கோச், அது ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். நல்ல கோச், நல்ல மேனேஜர், அதில் எந்த ஒரு கொஷனுமே கிடையாது. ஆனால் எனக்கு வந்துட்டு ஒரு சில விஷயம் அவன் பண்ணது வந்துட்டு எனக்கு லைட்டாக இடிக்குது. நான் வந்து ஒரு ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ஒரு வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருந்தேன், மெரஸ்கா கிட்ட ஒரு இன்டர்வியூ வந்துச்சு, நீ டைட்டில் கண்டெண்டரான்ட்டுன்னு. ஒரு டைட்டில் கண்டெண்டரான்றது வந்துட்டு நீ எஸ்ன்னு சொல்லு, இல்லைனா நோன்னு சொல்லு. வி வில் சி இன் ஃபெப்ரவரின்றது வந்துட்டு எனக்கு பிடிக்காத ஒரு ஆன்சர். ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, நீங்களே எடுத்துக்கோங்க, நீங்கள் பார்க்குற ஆளுங்களே சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் வந்துட்டு தம்பி நீ 100 மார்க் வாங்கணும் இல்லை 90 மார்க் வாங்கணும்னு சொல்கிறதுக்கும், வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம் நீ எவ்வளோ வாங்குகிற மார்க்குன்னு சொல்கிறதுக்கும் உங்களுக்கு இருக்கிற மோட்டிவேஷன் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள்.
ஸோ எனக்கு வந்துட்டு நீ போன வருஷம் இது சொன்ன ஓகே யங் டீம்னு சொன்னேன், அதே யங் டீம் தானே எப்பயும் மெயின்டைன் பண்ணிருக்கேன். இன்னும் மேடு வைக்க போயிட்டான் அவ்வளோதான். வேறு யார் ஃப்ரண்ட் லைனில் போயிருக்காங்க? ஃப்ரண்ட் லைனில் இன்ஃபேக்ட் உனக்கு பெட்டராக இம்ப்ரூவ் தான் இருக்குது. யாவ் பெட்டர் வந்திருக்கான், அப்புறமா டிலாப் எல்லாம் வந்திருக்கான். ஸோ நீ வந்துட்டு போன வருஷம் சொன்ன அதே கதையை இப்போ சொல்லிட்டு இருந்தேன்னா அங்கேயே வந்துட்டு ஆஸ் அ பிளேயர் எனக்கு வந்து மோட்டிவேஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. ஓகே, இன்னொரு ஒரு விஷயம், இது வந்து ரொம்ப பேச மாட்டேங்கிறோம், பட் அது நான் யார் பிரச்சனைன்னு சொல்ல. நம்மளோட போர் பர்ஃபார்மன்ஸ் எப்போ வந்துச்சுன்னு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக கூட இருக்கணும். கோல் பாமர் கம்பேக் கொடுத்ததுலேருந்து தான் நம்மளோட போர் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஹீ இஸ் ஸ்டில் ஆர் பெஸ்ட் பிளேயர், எனக்கு அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பட் கோல் பாமரோட கம்பேக் அப்புறமா தான் நம்மளோட ஃபார்மோட டிப்பே ஸ்டார்ட் ஆச்சு. என்னோட பெரிய கொஷின் மார்க் இஸ், எஸ் நம்ம கேம் பார்த்தோன்னா எனக்கு கிளியராக கண்ணுக்கு தெரிஞ்சது என்னென்னா கோல் பாமரை வந்துட்டு எல்லா டீம்ஸுமே ரொம்ப டார்கெட் பண்ணி லாக் பண்ணுறாங்க. 2 சென்டர் பேக்ஸுமே வந்துட்டு அவன் கண்ணுக்கிட்டேயே அவன் காலை சுற்றியே தான் வந்துட்டுருக்காங்க. அவனுக்கு வந்துட்டு அந்த ரூம் டு மூவ் கூட வந்துட்டு பெருசாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க அன்லெஸ் ஹீ இஸ் மூவிங் வித்தவுட் த பால். அதாவது ஒரு நெட்டோவோ இல்லைனா வந்து எஸ்டோ வில்லியனோ இல்லைனா கார்னாச்சோ வந்துட்டு ஒரு சைடில் வந்துட்டு ஒரு பயங்கர ரன்னு போய் அவன் 2 டிஃபெண்டர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் புல் பண்ணானா தான் கோல் பாமருக்கு ஸ்பேஸ் கிடைக்குது. அர்லியர் லாஸ்ட் சீசன் வரைக்கும் கோல் பாமர் வாஸ் ஏபிள் டு ஃபைண்ட் ஸ்பேஸ். ஏன்னா அவன் வந்து ரொம்ப நாளைக்கு லெஃப்ட் விங்கில் ஆடிட்டு இருந்தான், ரைட் விங்கில் ஆடிட்டு இருந்தான். அப்புறமா நடுவில் சென்டரில் கொஞ்ச நாள் மாற்றினாங்க. ஸோ நம்பர் 10 பொசிஷனில் ஹி ஹட் ஸ்டெபிலைஸ்ட் ஹிம்செல்ஃப். ஸோ தேர் வாஸ் அ டாக்டிக்கல் கொஷின் மார்க் தட் நம்ம வந்துட்டு ரொம்ப கவனிக்கலையோன்றது எனக்கு தோணுது. ஓகே, இட் குட் பி ராங். எனக்கு பட்டது நான் சொல்கிறேன். ஏன்னா ஈவன் இந்த பான்மத் கேம் நம்ம வந்துட்டு இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச பான்மத்துக்கோட கேமில் கூட பார்த்தீங்கன்னா கோல் பாமர் சப்ஸ்டியூஷன் எனக்கு வந்துட்டு கொஷனபிள்ன்ற மாதிரி தான் தோணுது. பட் த மூமெண்ட் யோ பெட்ரோ கேம், த நம்பர் ஆஃப் சான்சஸ் தட் வி கிரியேட்டட், அந்த மூமெண்ட்டோட எனக்கு என்னவோ வந்துட்டு கோல் பாமரிஸோட ஸ்டேச்சருக்கு அது எப்படி கோல் பாமர் போகுதுன்னா எவ்ரி திங் ஹேஸ் டு கோ த்ரூ கோல் பாமர் அப்படின்னு. இப்போ பாஸ்கெட் பால் வந்து பாயிண்ட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்துட்டு பாயிண்ட் கார்டு கையிலேருந்து போய் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகணுன்ற மாதிரி. ஸோ எனக்கு என்னமோ கோல் பாமர் வந்துட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு எல்லா பிளேயர்ஸும் அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களான்னு எனக்கு தெரில. பட் அப்படி தான் தோணுது. கோல் பாமர் வந்துட்டு இஸ் கான் டு அ ஸ்டேஷன் வேர் அவன் காலில் பட்டு போச்சுன்னா தான் கரெக்டான டெசிஷன் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. மோமெண்ட் கோல் பாமர் வெளில போனது ரொம்ப பான்மத் லாஸ்ட் 10 மினிட்ஸ் அவங்க திரும்ப ஒரு பயங்கர ஒரு கம்பேக் ஆகட்டும், திரும்ப கவுண்டர் அட்டாக்காக அவங்க கோல் அடிக்கக்கூடிய லெவலுக்கு வந்துட்டாங்க. பட் எஸ்டோ வில்லியன், யோ பெட்ரோ அந்த சைடு நெட்டோ இருந்தப்போ அவங்க வந்து அவங்க மேலே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து விளையாடின மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த லாஸ்ட் 15-20 மினிட்ஸ் 60th மினிட்லேருந்து ஒரு 75th 80th மினிட் வரைக்கும் ஒரு எனர்ஜி லெவலோட பூஸ்ட் இருந்தது. அது ஏன்னு எனக்கு தெரில. அது மரஸ்கா இப்போ பதில் சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை. ஓகே, ஸோ பட் அங்கே அது மரஸ்கா ஒன்றுன்னு மரஸ்கா வந்து ஃபஸ்ட்டு வேலை வாங்குறப்பயே ஹீ நியூ என்கிட்டேருந்து வந்து அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்க மாட்டாங்க, எனக்கு என்ன தேவைன்னு சொல்ல மாட்டாங்க, இன்புட் எடுத்துக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது சொல்லலாம், பட் அவங்களுக்கு எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணுமோ டீமு அந்த மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா த மொமெண்ட் கால்வெல் வாஸ் அவுட், நம்மளுக்கு வந்துட்டு அந்த சென்டர் பேக் பொசிஷனில் ஒரு பிரச்சனை இருந்தது. நம்ம இப்போ வரைக்குமே வந்துட்டு நடுவில் வெஸ்லே ஃபொஃபானாவும் ட்ரெவர் செலபு வந்துட்டு நல்லா விளையாடுறான்றது அவன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா நான் நல்லா விளையாடுறானான்ற டவுட்டில் தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் ரேட்டிங்லலாம் டாப்பில் இருக்கான், நான் டாப்பில் எப்படிறா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனே ஷாக் ஆவான்னு நினைப்பேன். அவன் நல்ல பிளேயர், பட் ரொம்ப டெசிஷன் மேக்கிங்கில் ஐ ஸ்டில் ஹேவ் அ ப்ராப்ளம். ஏன்னா ரொம்ப அக்ரெசிவான டெசிஷன், தட் இஸ் மெச்சூரிட்டி லெவல்ஸ் தான். மெச்சூரிட்டி லெவல்ஸ் ஆஃப் வேர் டு ஹோல்ட், வேர் டு அட்டாக்ன்ற டிஃப்ரென்சஸ் தான் சாலோபாக்கு இன்னும் தெரியணும். எனக்கு ஐம் பர்சனலி சாலோபா ஃபேன். நான் இன்ஃபேக்ட் ஒரு 3 வருஷம் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா கூட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட்டில் நான் சாலோபா பேர் சொல்லியிருப்பேன். எனக்கு ஆக்சுவலாக அவன் முடியும், பட் ஆனால் இப்போ வரைக்குமே வந்துட்டு ஆஃப்டர் 3 இயர்ஸ் அவன் இன்னுமே வந்துட்டு வேர் டு அட்டாக், வேர் டு ஹோல்ட் பேக் அண்ட் ஸ்டே கிரவுண்டுன்றது வந்துட்டு எனக்கு அவன் கிட்ட கிளாரிட்டி இருக்கான்றது தெரில. ஸோ மரஸ்கா வந்துட்டு அந்த சிபை சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்ற. ஸோ எனக்கு தெரில மரஸ்கா வந்துட்டு ஓகே, ஐ ஸ்டில் ஃபீல் மரஸ்கா டிட் ஃபெயில் அஸ். இன்னதான் வந்துட்டு ஆஸ் அ நியூட்ரல் ஃபேன் வந்து இது பெருசாக தெரிய மாட்டேங்குதுன்றப்போ டெய்லி எவ்ரி வீக் மேட்சஸ் பார்க்குறப்போ ஐ டூ திங்க் மரஸ்கா குட் ஹவ் டன் மோர். மரஸ்கா கூட ஹேண்டில் பிளேயர்ஸ் பெட்டர். நான் இன்னும் வந்துட்டு ஜெரல் ஆட்டோவோ இல்லை கிட்டன்ஸை வந்துட்டு ஃபுல் டைம் நான் பார்த்ததே கிடையாது.
ரொம்ப ரேராக தான் வந்துட்டு லீக் கேம்ஸ்லையும் கப் கேம்ஸ்லையும் எப்பயாச்சும் சப்ஸ்டியூட்லேருந்து வரதான் வரேன். பட் தேவர் நம்மளோட பிக்கெஸ்ட் சைனிங்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் டெலாப் அண்ட் ஞாபகப்படுறேன். ஏன்னா அவங்க 2 பேரும் நம்ம வேர்ல்ட் கப் மினியே வாங்கிட்டோம். அதுக்கப்புறமா வாங்கின 2 பிளேயர்ஸில் வந்து ஹட்டோவும் கிட்டன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு நல்ல பெரிய பிளேயர்ஸாக வாங்கணும். பட் அவங்களுக்கான பொட்டென்ஷியல் இருக்கா, அவங்க என்ன எதுக்கு வாங்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியல. அது வந்துட்டு ஐ புட் இட் ஆன் மரஸ்கா தான். ஏன்னா தேவர் அவைலபிள். அவங்க யாருமே எவ்வளோ நாள் இன்ஜர்டுன்றது எனக்கு பெருசாக தெரில. பட் ஆனால் தேவர் அவைலபிள். அவங்கள நம்ம கண்ணு காட்டல. பட் அவங்க அது ஒரு அந்த மாதிரி தேர் ஆர் சம் இது. அனதர் பாயிண்ட், எனக்கு அந்த டைமிங் ஆஃப் திஸ் என்டையர் கான்டெக்ஸ்ட் ஆஃப் வாட் எவர் ஹேப்பன் வந்துட்டு எனக்கு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. டேவிட் ஆர்ன்ஸ்டைன் வந்துட்டு சொல்கிறான், சிட்டி வந்து மேட் கன்சிடர் மரஸ்கா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இவங்ககிட்ட கேட்குறாங்க, மரஸ்கா கிட்ட கேட்குறாங்க, இல்லை ஐம் ஹேவிங் அ கான்ட்ராக்ட் டில் 27 or 29 அப்படிங்கிறாரு. அப்புறமா வந்துட்டு இந்த அதுக்கு முன்னே வந்துட்டு லாஸ்ட் 48 hours வாஸ் மோஸ்ட் டிஃபிகல்ட் 48 hours அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த டேவிட் ஆர்ன்ஸ்டைனோட இது வருது. அண்ட் தென் ரொம்ப உட்காந்து யோசிச்சா தான் இந்த நம்பர் ஆஃப் இன்டர்வியூஸில் வந்துட்டு ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸ் வரல. லாஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் இன்டர்வியூஸ் கொடுத்ததுலேயே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்துட்டு தெரிஞ்சிடுச்சு, ஓகே இங்கே ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிளப்போட பர்ஃபார்மன்ஸ் போன 9 கேம்ஸில் வந்து 9 லீக் கேம்ஸில் வந்துட்டு 2 வின். செல்சி இது வந்து ரோமனாக இருந்திருந்தாலுமே சாக் பண்ணியிருப்பார். ஐ டோன்ட் திங்க் ரோமனோட டாலரேட்டட் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். 9 கேம்ஸில் 2 wins, 5 draws, 3 losses. அண்ட் 3 losses கூட வந்துட்டு 1 ஆஸ்டன் வில்லா, அப்புறமா வந்துட்டு 1 லீட்ஸு, இன்னொன்று எதுன்னு மறந்துடுச்சு எனக்கு. பட் தோஸ் ஆர் டீம்ஸ் தட் யூ எக்ஸ்பெக்ட் டு டாமினேட் அண்ட் வின். இன்ஃபேக்ட் நான் ஆஸ்டன் வில்லா அது கூட ஃபஸ்ட் ஆஃப் வாஸ் கிரேட், 1-0 லீட் பண்ணோம். அதுக்கப்புறமா I don't know what happened செகண்ட் ஹாஃபில். ஸோ ஐ சி எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி இன் அ பெட்டர் பிளேஸ். ஓகே, அண்ட் மரஸ்கா வந்து would have gotten this job. எனக்கு வந்து லெஸ்டர் சிட்டிக்கான செல்சி இஸ் அ மச் பெட்டர் ஸ்டெப் அப். ஆடிஷன் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிட்டாரா, இல்லைனா வந்துட்டு நிஜமாகவே he was involvedன்றது வந்துட்டு இஸ் செகண்ட். ஓகே, பிகாஸ் ஐ திங்க் he was dedicated to the job. இல்லைனா கிளப் வேர்ல்டு கப் மாதிரி எல்லாம் வின் பண்ணக்கூடியதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கம்மி. எனக்கு எங்கே பிரச்சனை வருதுன்னா ஹிஸ் இன்டர்வியூ, ஹிஸ் டெசிஷன் மேக்கிங் இன் த லாஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸ். ஏன்னா ஈவன் பிஃபோர் அந்த பார்சலோனாவோட கேம் பார்த்திங்கன்னா நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் வாஸ் நாட் கிரேட். நம்ம we were able to somehow pull through. அந்த பார்சலோனா கேமுக்கு முன்ன வந்துட்டு கரெக்டாக நம்ம வந்து டைட்டில் சேலஞ்சர் மாதிரி ஒரு 4 points 5 points டிஃப்ரென்ஸில் இருந்தோம் ஆர்சனல் கிட்ட. பட் ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்லேருந்தே எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம பார்சலோனா கேம் தான் நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு குவாரபாகில் வந்துட்டு போய் 2-2 ட்ரா பண்ணோம். அப்புறம் வி லாஸ்ட் இன் ஒரு 1-0 எங்கேயோ போய் ரொம்ப ஆர்டினரியான ஒரு டீம் கிட்ட தோற்றோம். ஸோ அந்த மாதிரி இந்த பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெரி இன்கன்சிஸ்டன்ட். ஒரு செல்சி மாதிரி ஒரு கிளப்பு, அதுவும் நான் பார்த்த டீம், வளர்ந்த டீம் எல்லாம் வந்துட்டு ட்ராக்பா, மெக்கலசன், மக்கலேலி, பலாக், லாம்பார்டு, டெர்ரி, ஆஷ்லி கோலு, அப்புறமா பீட்டர் ஷேக். ஸோ அந்த டீம் பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு ஐ ஸ்டில் கேனாட் அக்ரி தட் இந்த செல்சி டீம் இஸ் கோயிங் டு ஈக்குவேட் டு அதுன்றது வந்து எனக்கு இன்னும் ஒரு ஐம் நாட் ஃபீலிங் வெரி கம்ஃபர்டபுள் சேயிங். ஸோ என்னோட மரஸ்காவோட ஒப்பீனியன் என்னென்னா, தேங்க்ஸ் ஃபார் வாட் யூ டன். பட் ஆனால் I feel I do agree with my club ownership that I mean it is not a bad decision after all. ஏன்னா எனக்கு வந்துட்டு இந்த வருஷம் as much as we've gotten 8 wins, 9 wins, 8 wins கிட்ட வந்திருக்குன்னா I did not find one standout win in that 8 which said hey நாங்கள் வந்துட்டு பயங்கரமான டீம் அப்படிங்க, we are here to challenge for the trophies அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஐடென்டிட்டி தெரியல. அது ஒரு வேளை டைம் கொடுத்துருந்ததா மாறி இருக்குமான்றது இனிமேல் எப்படியும் இட் இஸ் நாட் கோயிங் டு பி இன் அவர் ஹேண்ட்ஸ். அது இட் வில் ஆல்வேஸ் பி அ கொஷின் மார்க். பட் தேங்க்ஸ் ஃபார் வாட் எவர் யூ டிட். பட் யா த பெர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி பேட். ஸோ என்னால் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியும் பேச முடியல. பிகாஸ் யூ கேம் டு திஸ் ஜாப் நோயிங் வாட் இஸ்
எக்ஸ்பெக்டட் அவுட் ஆஃப் யூ. உனக்கு தெரியும் தட் யூ ஆர் கமிங் இன் டு திஸ் ஜாப் நோயிங் தட் ஹே எனக்கு வந்துட்டு இவ்வளோ தான் மை ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு வாங்க. அந்த மாதிரி யுவர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒன்லி டு ட்ரெயின் த டீம். ஸோ அந்த ட்ரெயின் டீம் வச்சுக்கிட்டு என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியுன்ற மாதிரி தான் நீ கடைசியில் பேசிட்டு கிளம்புனேன். ஸோ அதனால் வந்துட்டு அண்ட் ஈவன் இந்த அனௌன்ஸ்மெண்ட் செல்சி அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்துட்டு இட் ஆல்மோஸ்ட் சீம் லைக் எல்லாருமே வந்துட்டு ஆமாம்மா இது ஒர்க் அவுட் ஆகாது இனிமேல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பிரிஞ்சு போன மாதிரி இருக்குது. ஸோ ஐ டோன்ட் ஹவ் எனி நெகட்டிவ் ஒப்பீனியன்ஸ் ஆர் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் மரஸ்கா. ஏன்னா வாட் எவர் செட் அண்ட் நெக்ஸ்ட் 4 years கிளப் வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ்ன்னு நம்ம தான் சொல்லிக்க போகிறோம். பட் மரஸ்கா இஸ் நாட் கோயிங் டு கெட் ஓவர் வித் திஸ். ஹீ இஸ் கோயிங் டு கோ வேறு ஏதாவது ஒரு கிளப்பு போய் சிட்டி கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ போயிட்டு ஹீ இஸ் கோயிங் டு டூ பிக்கர் திங்ஸ்ன்ற மாதிரி தான் எனக்கு கிளியராக தெரியுது. நான் யுவென்டஸ்ன்னு கூட நடுவில் பேச்சு அடிபட்டு இருந்தது. ஸோ பார்க்கலாம். பட் ஐ திங்க் தேங்க்ஸ் மரஸ்கான்னு சொல்லிட்டு அதை முடிச்சிக்கிறேன். ஃபைனலி ஃபேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். எப்போயும் 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. நான் வந்துட்டு இந்த வீடியோ புக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்தேன் தவிர இதை பார்த்தெல்லாம் பேசலை. இது வந்துட்டு ஒரு ஃப்ளோவில் பேசிகிட்டு இருக்கேன் நான். ஃபேன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் ஐ திங்க் வி ஹாவ் டு ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் டு திஸ். ஏன்னா நம்மளோட கிளப் ஓனர்ஸ் ஆர் நாட் பேட், பட் அட் த சேம் டைம் டு நாட் ஹேவ் நம்மளோட பேஷன் டுவர்ட்ஸ் செல்சி இஸ் வாட் ஐ வுட் சே. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா அவங்க இங்கே வந்தது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்ன 4 வருஷத்துக்கு முன்ன. அதுக்கு முன்ன அவங்களுக்கும் செல்சிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. நம்மளுக்கும் செல்சிக்கு தான் அந்த ரிலேஷன்ஷிப். எனக்கு வந்துட்டு ஒரு 23 வருஷம் 24 வருஷமாக போயிட்டுருக்கு. அந்த மாதிரி நீங்கள் எப்போ செல்சியில் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்களோ அந்த டைம்லேருந்து உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது செல்சி கூட. அவங்களுக்கு அது கிடையாது. அவங்க இங்கே பண்ணுறது பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் தான் பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸ் பண்ணுறப்போ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஆகணுன்றது தான் எல்லாருக்குமே ஒரு இன்டென்ஷன். சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் எப்போ ஆக்குவாங்கன்னா ஜெயிக்க ஆரம்பித்தோன்னா. இப்போதைக்கு அவங்க அமெரிக்கா ஆளுங்க நிறைய பேர் அவங்க அமெரிக்கன் ஸ்போர்ட்ஸில் ஃபாலோ பண்ணுற லாஜிக் எடுத்துன்னு ஃபுட்பால்குள்ளே இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ட்ரையில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு நம்ம தான் அதுக்கு பலியாடுங்க. நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல் டீம் ஆகணுன்றது எவ்வளோக்கு எவ்வளோ இன்டென்ஷன் இருக்கோ I think we have to be patient. We don't have a choice. We have to be patient தான். அதில் டாப் 4 தான் முடிப்போமா ஃபார் த நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ்னு எனக்கு சொல்ல தெரில. ஏன்னா நம்மளோட பிளேயர்ஸுமே கொஞ்சம் மெச்சூரிட்டி காட்டணும். ஏன்னா ஒரு ஹாஃப் ஆல்மோஸ்ட் அன்பிலீவபிளாக விளையாட்டு செகண்ட் ஹாஃபில் அது யாரோ நாங்கள் யாரோ அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறதுனால ஐ டோன்ட் see it helping. ஒரு ரெக்வெஸ்ட் ஆஸ் அ ஃபேன் நான் வைக்கணுன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்குங்க. எனக்கு நீங்கள் போய் ஒரு 28 வருஷம் 30 yearsல போய் ஒரு ஹாரி கேனோ அவங்க எல்லாம் நான் எடுத்துகிட்டு வர கேட்க சொல்ல. நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா ஐ திங்க் இந்த டீம் நீட்ஸ் தட் டைரெக்ஷன். ரீஸ் ஜேம்ஸ் இஸ் ஸ்டார்டிங் டு ஷோ லீடர்ஷிப் கொஞ்சம் நல்லாவே, விச் இஸ் குட். என்சோ ஃபெர்னாண்டஸ் ஓரளவுக்கு இப்போ செட் ஆகிட்டான். ஃபார் ஃப்ரண்ட் லைனில் கோல் பாமர் இஸ் ஸ்டில் நாட் அ லீடர்ஷிப் மெட்டீரியல். ஹீஸ் அ ப்ராடிஜி. ஹீ இஸ் கோயிங் டு பி அ லெஜெண்ட்ன்ற மாதிரி தான் பால்மர் விளையாட்டுருக்கான். எஸ்டோ வெல்லியனும் அந்த லைனில் தான் போயிட்டுருக்கான். பட் அவங்க எல்லாரையுமே கவர்ன் பண்ணி லீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் யாராக இருந்தாங்கன்னா வித்தின் த டீம் ஒரு எடன் ஹசார்ட் மாதிரி ஒரு வேலை இருந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் ஆஸ் அ ஃபேன் ஐ திங்க் இட் இஸ் சேட். பட் நம்ம we have to stick up to the team அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா எனக்கு இதுக்கு ஒரு ஈஸி ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம ஆண்டோனியோ கான்டே கூட ஒரு சீசனில் நம்ம சாம்பியன்ஸ் ப்ரீமியர் லீக்கெல்லாம் அடிக்க முடியுமானா இந்த டீம் வச்சுக்கிட்டு இந்த ஸ்ட்ரக்சர் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் டெசிஷன் மேக்கிங் மெடிக்கல் டீம் கிட்டேருந்து இன்புட் வரதெல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு வின் பண்ணக்கூடிய மெஷின் பண்ணணும்னா இட் இஸ் கோயிங் டு டேக் டைம். அதாவது there will eventually be ஒரு சிச்சுவேஷன் எப்போனா மெடிக்கல் டீமும் ஒரு கோச்சு அந்த ஸ்போர்ட்டிங் டைரக்டர் அந்த ஹெச்ஆர் டீமு, எனக்கு ஸ்போர்ட்டிங் டைரக்டர் மாதிரி தோணலாங்க ஹெச்ஆர் டீம், அந்த ஹெச்ஆர் டீமு மெடிக்கல் டீமு எல்லாருமே சேர்ந்து ஒரு பாயிண்டில் ஒரு ஒன் ஐடியா அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. நம்ம அமரிம் சொல்கிற மாதிரி ஒன் ஐடியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்டில் வருவாங்க. அது ஃபஸ்ட்டு சக்ஸஸ் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம பலியாடுங்களே தான். ஏன்னா நம்மளால் முட்டு கொடுக்க முடியாது. என்ஸோ மெரஸ்காவோட சைனிங்கோ எல்லாருமே நம்ம கிழிச்சி நீங்கள்லாம் ஒரு கிளப்பா அப்படின்னு கேட்பாங்க. பட் வேறு வழி கிடையாது. தொடச்சிட்டு ஆமாடா நாங்கள் இப்படி தான் பண்ண போகிறோம்,
இதுதான் எங்களுக்கு சொல்லி கொடுக்கல, இதுதான் எங்களுக்கு பழக வச்சுட்டாங்க. நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம், நீங்கள் எப்படி வேணால் பேசிக்கலாம், பட் we have to stick to this, we have to be patient with this. நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஸோ இப்போ யார் ப்ரெடிக்டட் கோச்சஸ்னால் நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ராஸ்பர்கோட கோச் தான் மோஸ்ட்டாக இருக்கிறோன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா கிளஸ்னர் இஸ் நாட் கம்மிங், ஃபேப்ரிகாஸும் வந்துட்டு கோமோல டூயிங் சம்திங் டிஃப்ரெண்ட் அங்கே தே டோன்ட் இன்ஃபேக்ட் ரைட்லி ஸோ. ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஆர் ஆடிஷனிங் ஃபார் தி சிட்டியோட ஃப்யூச்சர் சான்சஸ் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு. ஸோ செல்சியோடது வந்துட்டு வித் த கரண்ட் ஸ்ட்ரக்சர் அவங்க கொஞ்சம் ஆக்செப்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் தான். ஸோ எனக்கு வந்துட்டு பெரிய மேனேஜர் வருவாங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லை. அண்ட் ஐ டோன்ட் திங்க் இட் வில் சூட் அவர் ஸ்ட்ரக்சர் ஆல்சோ. ஸோ நம்ம மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிக்க வேண்டியது வந்து ஒரு லோவர் டயர் டீமோட ஒரு கோச்சு, மேபி லீக் 2லேருந்து மறுபடியும் இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஏதோ நம்ம சம்மந்தமே தெரியாத ஒரு இடத்துலேருந்து வரக்கூடியதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. ஈஸியஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த ஸ்ட்ராஸ்பர்கோட கோச் வந்து, ஏன்னா ஆல்ரெடி அடிமை தான். ஸோ அதனால் வந்துட்டு அந்த அடிமை தூக்கின்னு வந்து இங்கே ஒரு கோச் ஆகி போட்டோன்னா நாளைக்கு வந்துட்டு ஒரு வருஷம் கழிச்சு அவனும் வந்துட்டு எதாவது புலம்புவான். அவன் புலம்புனதுக்கப்புறமா தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், வி வில் சி யூ நெக்ஸ்ட் டைம்னு சொல்லிட்டு அவனையும் அனுப்பிச்சி விட்ருவாங்க. நம்ம பழகிக்க வேண்டியது தான். இதில் வந்துட்டு நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பித்தோன்னா நம்மளுக்கு தான் சுதர்ஷன் சொல்கிற மாதிரி பிபி டேப்லெட்டும் ஹைப்பர் டென்ஷனும் அப்புறமா ஞாபக மருந்தி எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு பதில் நம்ம வந்துட்டு ஜஸ்ட் கெட் யூஸ் டு திஸ் அண்ட் தெரில, பார்ப்போம் ஹவ் திஸ் இஸ் கோயிங் டு கோ. யார் அடுத்த கோச்சுன்னு பார்த்துட்டு ஹோப்ஃபுல்லி வில் டாக் மோர். ஏன்னா நான் 37 நிமிஷம்லாம் போகணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்ப்பீங்கன்னு கூட எனக்கு சொல்ல தெரில. பட் நான் இவ்வளோ பேசுவேன்னு கூட நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலாக. பட் எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.